students, இப்போ நம்ம 9th standard maths portion தான் பார்க்க போறோம். So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா example 3.34 பார்க்க போறோம். So find the quotient and the remainder from when f of x is divided by g of x. So first one f of x ன்றது ஒரு polynomial கொடுத்திருக்காங்க, g of x வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. f of x வந்து divides g of x at எப்பயும் போற மாதிரி தான். So f of x equal to 8x cube minus 6x square plus 15x minus 7. இது வந்து இதுல டிவைட் பண்ண சொல்றாங்க 2x plus 1. So 2x plus 1 போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து லைனா இந்த டிவிஷன் இது வந்து பெருசா போட்டுக்கோங்க. இந்த வேல்யூ f of x வந்து உள்ள எழுதிக்கணும். So ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேன்சல் ஆகும். So வந்து இங்க வந்து 8 இருக்கு, இங்க வந்து 2 இருக்கு. So 2ல எது மல்டிப்ளை பண்ணா உனக்கு 8 வரும். So 2 4s are 8. அப்போ நீ 4 தான் மல்டிப்ளை. So ஃபர்ஸ்ட் 4 போட்டுக்கோ. இங்க வந்து x cube இருக்கு, இங்க ஏற்கனவே ஒரு x இருக்கு. So x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணாதான் x cube வரும். So 4x ஸ்கொயர். So இந்த 4x ஸ்கொயர் இது ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணணும். So 4x ஸ்கொயர் into 2x என்னது 8x cube plus இந்த 4x ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க and divided by இங்க வந்து சைன் மாத்தணும். சைன் மாத்தா கேன்சல் ஆயிடும். So சைன் ரெண்டுத்துக்கும் மாத்தி இது கேன்சல் பண்ணுங்க. So இங்க minus 6x ஸ்கொயர் minus 4x ஸ்கொயர் வந்து என்னது minus 10x square plus வந்து ஒரு நம்பர் 15x ஒண்ணுனா இறக்கலாம், ஃபுல்லா இறக்கக்கூடாது, plus 15x. ஸோ இப்போ வந்து 10 இருக்கு, அப்போ 2ஆல எது மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும், 5 மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும். ஸோ அங்க 5 மைனஸ், இங்க மைனஸ் இருக்கனால இங்க மைனஸ் 5 எழுதிருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ எக்ஸ் இன்னும் ஒரு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ எக்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ பண்ணுங்க மைனஸ் 5x இன்டூ 2xனது மைனஸ் 10x ஸ்கொயர் minus 5x plus 1 வந்து என்னது minus 15x. So I mean இங்க இருக்கு பாருங்க, சாரி மேல காட்டிட்டேன். So minus 10x square minus 5x. So இப்போ இது வந்து சைனை மாத்துங்க, மைனஸ் எல்லாம் பிளஸ் மைனஸ் பிளஸ் பண்ணா இது கேன்சல் ஆயிடும். 10x ஸ்கொயர் பிளஸ் 10x ஸ்கொயர் மைனஸ் 10x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ பிளஸ் 15x பிளஸ் 5x உங்களுக்கு 20x மைனஸ் இந்த லாஸ்ட் 7 எடுக்கணும். இப்போ 2 எதால மல்டிப்ளை பண்ணா 20 கிடைக்கும், 2 10s are 20. ஸோ இங்க பிளஸ் இருக்குல்ல, ஸோ அதனால இங்க பிளஸ் தான் போடணும். ஸோ இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் போடணும். ஸோ பிளஸ் 10. ஸோ வந்து 2 10s are 20. ஸோ இங்க வெறும் இங்கே எக்ஸ் இருக்கு, ஸோ இங்க திரும்பி நீ எக்ஸ் போட தேவையில்லை, ஸோ வெறும் அதான் 10. ஸோ 20x பிளஸ் 10. ஸோ இங்க சைன் சேஞ்ச் பண்ணா இங்க 20x கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் 11 மைனஸ் 10. ஸோ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 17. ஸோ உன்னோட ரிமைண்டர் கோஷன்ட் வந்து என்ன இருக்கு, 4x ஸ்கொயர் மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் கோஷன்ட். 4x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 10 வந்து கோஷன்ட், ரிமைண்டர் வந்து மைனஸ் 17. அதே மாதிரி இன்னொன்று சம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x கியூ பிளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 7. ஸோ இது அப்படியே எழுதிக்கோங்க, இதை வந்து இதில் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு, ஸோ இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ யூஸ்வலாக இங்க வந்து வேல்யூ கிடையாது, இங்க 1 தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட எது மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 4 ஆகும், அதே எக்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயரா மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இங்க எக்ஸ் பவர் 4 ஆகும், அதான் மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 வந்து இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது ஹோல் வந்து மைனஸ் எல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணுங்க, இது கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 4x கியூப் plus 4x square plus இந்த 0x. இங்க வந்து x டேர்ம் எதுவும் இல்லைல்ல, ஸோ x power 4, x power 3, x power 2, x power 1 இருக்கணும். அந்த x power 1 இங்க இல்லைன்னா 0ன்னு போட்டுக்கணும், 0xன்னு போட்டுக்கோங்க, மைனஸ் 7 போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்ன இருக்கு, மைனஸ் 4x கியூப் இருக்கு. ஸோ மைனஸ் 4 இங்க எதுவுமே இல்லை, இது 1 தானே, ஸோ அதனால மைனஸ் 4 போட்டு இன்டூ இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஸோ ஒரு எக்ஸ் இங்க இருக்கு. ஸோ மைனஸ் 4x மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மைனஸ் 4 இன்டூ 4x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது மைனஸ் 4x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x. ஸோ அது அப்படியே இருக்காங்க, சைன் சேஞ்ச் பண்ணி இது கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும், 8x ஸ்கொயர் பிளஸ் இங்க 0, அப்போ இங்க பிளஸ் 4x அது அப்படியே எழுதிக்கோங்க, மைனஸ் 7 கீழே எழுதிக்கோங்க பேலன்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுக்கு இங்க வந்து 8x ஸ்கொயர் கிடைக்கணும். ஸோ ஏற்கனவே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஸோ பிளஸ் வெறும் 8 மட்டும் எடுத்துருக்காங்க. ஸோ இது மல்டிப்ளை பண்ணா 8x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 1. ஸோ இங்க சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இது கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, மைனஸ் 4x மைனஸ் 15 கிடைக்கும். ஸோ உன்னோட கோஷன்ட் வந்து என்னது, இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 8
அண்ட் ரிமைண்டர் வந்து -4x -18. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு எழுதணும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துட்டு எது இந்த ஃபர்ஸ்ட் இது டேர்மை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறதுன்றதை நீங்கள் புரிஞ்சுட்டு பொறுமையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் லெஸ்ஸில் பார்க்கலாம். பாய்.